நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் பிசிஏ 2ஆம் ஆண்டு படித்து வந்த சோலை ராணி அப்படிங்கிற ஒரு மாணவி கடந்த 20ஆம் தேதி தன் வீட்டில் தன் உயிரை மாய்ச்சிருக்காங்க. இந்த மரணத்திற்கு கல்லூரி நிர்வாகம்தான் பொறுப்பு. கல்லூரியுடைய பேராசிரியர்களும் கல்லூரி முதல்வரும் அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பெண் உயிரை மாய்த்து கொள்ள அளவுக்கு தள்ளிட்டாங்க என்று பல்வேறு மாணவர் அமைப்புகள் அந்த கல்லூரியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. பல அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக சாட்டையினுடைய இணைய பக்கங்களுக்கு இது குறித்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்த்தா, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரியில் சோலை ராணி அப்படிங்கிற இந்த மாணவி படித்து வந்திருக்காங்க. அவங்க பிசி 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த பெண்ணும் இந்த பெண்ணினுடைய காதலர், அதாவது அவங்க அதே கல்லூரியில் படித்து அந்த கல்லூரி படிப்பை முடித்து விட்டு ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு முன்னாள் மாணவர். அந்த முன்னாள் மாணவரை இந்த பெண் வந்து காதலிக்கிறாங்க. 2 பேரும் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. இதை இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவி பார்த்துட்டு அந்த கல்லூரிய துறை பேராசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து இந்த பொண்ணு ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணி 2 பேரும் கல்லூரி கல்லூரியுடைய வளாகத்திற்கு வெளியே புகைப்படம் எடுத்து அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த பேராசிரியர் கேட்டிருக்காங்க, என்னம்மா இது அப்படின்னு. நான் அந்த பையனை இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, இப்படிலாம் படிக்கிற பொண்ணு ஸ்டேட்டஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணும் வந்து இனிமேல் இந்த மாதிரி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி இல்லை அந்த ஆண் நண்பரோட புகைப்படம் எடுத்து நான் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. இது நடந்து முடிஞ்சது. இது சரியா அப்படின்னா இதுவே தப்பு. அந்த பொண்ணு அந்த பையனோடு, இது வந்து 18 வயது நிறைவடைந்த பொண்ணு, 18 வயது கம்மியான பொண்ணுனா அந்த பொண்ணு சொன்னால் சின்ன பொண்ணாக இருக்கிற நீ வந்து உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எப்படி இந்த ஃபோட்டோவை போடுவேன், இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அது அந்த பொண்ணுக்கு தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா உரிமைகள் இருக்குது. அது காதலிக்கிறது, அது ஒரு பையனை அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சிருக்கு. இப்போ இந்தியாவுடைய உச்சநீதிமன்றமே சொல்லுது, 18 வயதுக்கு நிறைவடைந்த ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கலாம். அது எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. அப்போ ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயோ இல்லை யாரும் ஒருத்தரை வந்து முகம் சுளிக்கிற மாதிரி, இல்லை ஒருத்தருக்கு வந்து மன சங்கடப்படுற மாதிரி, கல்லூரியில் படிக்கும் நேரத்தில் வகுப்பறைக்குள்ளே இல்லை கல்லூரி வளாகத்துக்குள்ளே 2 பேரும் தனிமையில் இருக்காங்க, பேசிக்கிறாங்க, அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா கல்லூரி நிர்வாகம் கூட்டு கண்டிக்கும். ஏன்னா கல்லூரிக்கு படிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் வந்து நாளைக்கு பதில் சொல்லணும், இதெல்லாம் கல்லூரியில் வச்சுக்காத, நீ வெளியே வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டதுக்கே மன்னிப்பு கடிதத்தை எழுதி வாங்கியிருக்க, அதுவே முதல்ல தப்பு. இந்த பொண்ணு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கல்லூரிக்கு போய்கிட்டு இருக்கு. கல்லூரிக்கு போனால் கல்லூரியில் தொடர்ச்சியாக இந்த கிரேசி மில்ச்சல் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இந்த பொண்ணுடைய நடத்தை குறித்து, இந்த புகைப்படம் குறித்து கிண்டல் கேலிமை பேசுறது, பொண்ணை இன்சல்ட் பண்ணுறதா தொடர்ச்சியாக இருக்காங்க. மற்ற பேராசிரியர் பேசுறது, ஸ்டூடெண்ட் பேசுறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போவே இந்த பொண்ணு பாதி மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. இதுக்கு மேலே 19/1/2026 அன்று கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணிமாறன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த புகைப்படத்தை மீண்டும் அந்த புகைப்படத்தை தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் குரூப்புகளை பரப்பியிருக்காங்க. அது ஒன்றும் தவறான புகைப்படம் கிடையாது, ஒரு பையனோடு எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த புகைப்படத்தை எடுத்து கொண்டு போய் கல்லூரி முதல்வர் பிரின்ஸ்பால்கிட்ட கட்டுறாரு. பிரின்ஸ்பால் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்னு வர வச்சு ஐடி கார்டை வாங்கிட்டு நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா கூட்டுவா, பேரண்ட்ஸை கூட்டுவான்னு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா சின்ன வயசு இறந்து போயிட்டாரு, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாவை கூட்டு அந்த பொண்ணு கல்லூரிக்கு போகுது. காலையிலேருந்து அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் காத்திருக்காங்க. 3 மணி வரைக்கும் கூப்பிடலை. மதிய உணவு சாப்பிடல, தண்ணி இருந்தல, கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியல, எந்த தப்பு பண்ணலையே, நம்ம எதுக்கு இப்படி கூணி குறுக்கி நிற்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க. 3 மணிக்கு முதல்வர் கூப்பிட்டு நீங்கள் ஹெச்ஓடியை பாருங்க, கல்லூரியுடைய துறை தலைவர், கணினி அறிவியல் துறை தலைவர் ஜெபக்குமாரி பியூலா வசந்தி போய் பாருங்கன்றாங்க. ஜெபக்குமாரி பியூலா வசந்தி போய் பார்க்க போனால் மீண்டும் நீங்கள் முதல்வரையே பாருங்க, கல்லூரியுடைய பிரின்சிபாலே பாருங்கன்னு அனுப்புகிறாங்க. பிரின்சிபாலை பார்க்க போனால் இல்லை நீங்கள் ஹெச்ஓடியை போய் பாருங்கன்னு அனுப்புகிறாங்க. இப்படி மாறி மாறி அழகழிச்சா ஒரு நேரத்தில் அந்த ஜெபக்குமாரி பியூலா வசந்தி ஹெச்ஓடி என்ன பண்ணியிருக்காங்க, டைம் ஆயிடுச்சு நீ நாளைக்கு வாண்டிருக்காங்க. ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டு அம்மாவை பொண்ணி ஒரு 4 முழுக்க நிப்பாட்ட வச்சு சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவும் பண்ணலாமல் வாசல்ல நிற்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க.
ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து போகிறாங்க. அவமானம் ஆயிடுது. அப்படிங்கிற அந்த பரிதவிப்பில் அந்த பொண்ணு வீட்டுக்கு நேராக போய் தன் உயிரை மாய்த்து கொள்ளுது. இப்போ கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுது, நாங்கள் கல்லூரிக்குள்ள வந்து இந்த மாதிரி காதல் இதெல்லாம் வந்தால் நாளைக்கு பெற்றோருக்கு நாங்கள் தானே பதில் சொல்லணும், நாங்கள் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும், அதனால் நாங்கள் கண்டித்தோம், முறைப்படி மன்னிப்பு கடிதம் வாங்கி கொடுத்தோம், ஐடி கார்டை வாங்கி வச்சோம், உங்கள் அம்மாவை வர சொன்னோன்றாங்க. ஆனால் மாணவர்கள் தரப்பில் இந்த பொண்ணை தொடர்ச்சியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடியே மன்னிப்பு கடிதம் வெளி கொடுக்கப்பட்டாச்சு. அந்த பொண்ணு வந்து அந்த வாட்ஸ்அப் அந்த புகைப்படத்தை ஸ்டேட்டஸையும் எடுத்துருச்சு இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் வேற எந்த விதமான புகைப்படமும் போடலை. இது கல்லூரியை இழிவுபடுத்தும் மாதிரியோ இல்லை கல்லூரி வளாகத்துக்குள்ளேயோ இல்லை வகுப்பறைக்குள்ளேயோ எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது. கல்லூரியில் இப்போ படிக்கிற மாணவரும் கிடையாது, அவர் முன்னாள் மாணவர். அதாவது முன்னாள் மாணவரோடு இந்த பொண்ணு காதலிச்சான்னா காதலிக்கிறது கல்லூரிக்கு என்ன பிரச்சனை? கல்லூரி நிர்வாகத்திற்கோ கல்லூரி அந்த பொண்ணுடைய படிப்புக்கோ இந்த புகைப்படம் எப்படி தடையாக இருக்க போகுது? அப்போ அந்த பொண்ணை எப்படி அணுகணும்னு தெரியாமல் அந்த பொண்ணை அணுகி அந்த பொண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய கல்லூரி முதல்வர் மீதும் அந்த கிரேசி மியூச்சுவல்ங்கிற அந்த பேராசிரியர் மீதும் துறை தலைவராக இருக்கக்கூடிய HOD ஜெபக்குமாரி பியூலா வசதியின் மீதும் அந்த மணிமாறுங்கிற ரைட்டர் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. மாணவர் சங்கங்கள் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அந்த கல்லூரி மீது எடுக்கப்படலை. ஒரு உயிர் அனாமத்தா போயிடுச்சு. சக மாணவரை காதலித்ததை தனியார் கல்லூரி நிர்வாகம் கண்டித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறுதியாக அந்த பொண்ணு வந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளுக்கு முன்னாடி அந்த அவருடைய காதலர், அவங்க மாமான் தான், மாமா உறவினர் போல இருக்கு, இல்லை மாமான்னு கூப்பிட்டுருக்கு, அந்த பையனுக்கு அது செய்தி அனுப்புது. இன்னொரு ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் கூட வந்து வாழ்கிறேன், அந்த மணிமாறனை மட்டும் விட்டுறாத மாமா அப்படின்னு செய்தி அனுப்பிச்சிருக்கு. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மணிமாறனை மட்டும் ஏன் விட்டுறாத அப்படின்னா, இந்த மணிமாறன் அப்படிங்கிற நபர் இந்த பொண்ணை தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணு அந்த அவனால் தொந்தரவு காணப்படுது. இந்த செய்தியை கொண்டு போய் அந்த முதல்வர்கிட்டையும் கல்லூரியுடைய HODட்டையும் கொண்டு போய் சேர்த்து இந்த பொண்ணை இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக மொத்தத்துக்கும் காரணம் இந்த மணிமாறன் அப்படிங்கிற இந்த நபர். இவனுக்கு கல்லூரியில் பியூன் தான், அவன் அது ரைட்டர் எழுத்தர்னு சொல்கிறாங்க, பியூனு. இந்த மாதிரி பியூனுடைய வேலை என்னன்னா, இவன் அதனுடைய கல்லூரி நிர்வாகத்தை நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், வெள்ளச்சாமி என்ன விஷயம் தெரியுமான்னு ஓடுவான்ல, அது மாதிரி அம்மா விஷயம் தெரியுமாம்மா, இந்த PCS ஸ்டூடெண்ட்டு சோலைராணி இருக்காங்கல்ல, ஆமாம் அந்த பொண்ணு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டிருக்குமா, நம்ம கல்லூரிக்கே கெட்ட பேர் ஆயிடுச்சுமா, நம்ம கல்லூரி வந்து ஒரு நல்ல கல்லூரிமா, 50 வருஷ கல்லூரி, காமராஜர் ஐயா ஆரம்பித்த கல்லூரி, அவங்க காலத்தில் கல்லூரி, இப்போ நம்ம நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ இதை பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்களாம்மா, மற்ற பிள்ளைங்களாம் சேருவாங்களாம்மா, இப்படி கொளுத்துறது. இது போல் அயோக்கிய பயிலுக எல்லா கல்லூரிலும் இருப்பானுங்க. அவங்களுக்கும் அந்த கல்லூரிக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, அவங்களுக்கும் அந்த இப்போ மாணவர்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு உண்மையாக இருக்க பேர்வெளிங்கிற பேரில் பொய்யான செய்திகளை, அந்த காசிப்னு சொல்லுவாங்களே, வதந்திகளை கொண்டு போய் 9 கல்லூரி நிர்வாகத்தை சொல்லி மாணவருடைய வாழ்க்கையை நாசமாக்குறது இது போல நாசக்கார பயிலோட வேலைன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாணவருடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்க. அதனால இந்த மணிமாறன் நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனை கைது செய்யணுங்கிற கோரிக்கையை குடும்பத்தாரும் அவளை படித்த மாணவர்களும் மாணவர் சங்கங்களும் வச்சிருக்காங்க. தமிழக அரசு, சிவகாசி காவல்துறை விரைந்து அந்த கல்லூரி மீது நடவடிக்கை அப்படிங்கிறத நாமளும் அழுத்தி சொல்றோம். பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இதுதான் உலகமா? இப்படி எத்தனை பொண்ணு நம்ம விட போறோம்? ஒரு மீடியா சப்போர்ட் இப்போ வரையும் கிடைக்கல. காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்த்தா இப்படிதான் பண்ணுவாங்களா? அப்ப தற்கொலைக்கு யார் காரணம்ன்றது இந்த கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்லி ஆகணும். அதற்காகத்தான் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களால இந்த மாணவிக்கு உரிய முறையில நீதி கிடைக்கணும் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது நமக்கு இருக்க கேள்வி என்னன்னா, நீங்க காதலிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்லூரி தாளாளர் யாருக்குமே காதல் வந்தது இல்லை, நீங்க யாரையும் காதலிச்சது இல்லை. யாருக்குமே காதல்னா உங்களுக்கு அப்படி பிள்ளை பிறந்திருக்கும்? நீங்களா யாருமே எல்லாம் துறவிகளாக மாறிட்டீங்களா? எல்லாமே வாழ்க்கையில் வந்து முற்றும் துறந்த முனிவர்களாக மாறிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படி இந்தியாவுடைய சட்டம் காதலிக்க கூடாதுன்னு சொல்லுதா, இல்லை குடும்பங்கள் காதலிக்க கூடாதுன்னு சொல்லுதா? காதல்ங்கிற உணர்வு இல்லைன்னா இங்கே சமூகமே இல்லை. காதல்ங்கிற உணர்வு இல்லைன்னா மனித குலமே இல்லை, மொத்தமாக அழிஞ்சு போயிடும். அன்பு தானே எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது. அந்த பொண் வந்து தவறான நடத்தில் ஈடுபடுறாங்க, கல்லூரியுடைய பெயரையோ கல்லூரி நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட அறிவுரை பண்ணுவதற்கான எல்லா உரிமைகளும் கல்லூரிக்கு இருக்குது. நல்லா காதலிக்கிறீங்க, வாங்க காதலிங்க, இந்த அங்கே உட்காந்து காதலிங்க, இங்கே உட்காந்து காதலிங்க, நான் உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஹால் கட்டி கொடுத்துருக்கோம் காதலிங்கன்னு எந்த கல்லூரியும் சொல்லாது. அதை ஏற்றுக்கொள்ளலாம்.
காதலிக்கிறீங்களா வாங்க இந்த வகுப்பில் உட்காந்து ஜோடி ஜோடியாக காதலிங்க அப்படின்னு சொல்லாது. காதலிப்பது தெரிந்தால் எப்பா காதலிங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, நீ படித்து வேலைக்கு போகணும், அவனும் படித்து வேலைக்கு போகணும், நீ கஷ்டப்பட்ட குடும்பம், அப்பா இல்லை, அதனால் வந்து இது வந்து உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் அன்பை வந்து வீட்டில் சொல்லி முறைப்படி தெரியப்படுத்தி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படி அறிவுரை சொல்வதற்கான உரிமை கல்லூரி தாளாளர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் எல்லாருக்கும் இருக்குது. முதல்வர் கூட எல்லாருக்கும் இருக்குது. ஏன் அந்த ரைட்டர் கூட இருக்குது. அட்வைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பெண்ணினுடைய மனம் நோகும்படி 2 நாள் வம்படியாக அலக்கழித்து ஐடி கார்டை பிடிங்கி அம்மாவை வர வச்சு காலிலேருந்து காக்க வச்சு நாளைக்கு வா அப்படின்னா இது எவ்வளோ பெரிய திமிர்த்தனம், அதிகாரம். இது வந்து ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இதை தமிழக அரசு உடனடியாக கண்டிக்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய உயிருக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ